ஹாய் டியர் ஆல். நிறைய மாணவர்கள் வந்து காம்ப்ரஹென்ஷனோட மற்ற டாபிக்ஸும் வந்து பேச சொல்லியிருந்தீங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. காம்ப்ரஹென்ஷனில் நம்ம தடுமாறுற விஷயம் அப்படின்னு பார்த்தா அசம்ஷன். அதை பற்றி ஒரு ஃபேர் ஐடியா கொடுத்து ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறோம். அதை தாண்டி அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தடுமாறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்ஃபரன்ஸ். அப்போ இன்ஃபரன்ஸை பற்றி நம்ம ஒரு ஐடியா கொடுத்துட்டா தென் அது வந்து காம்ப்ரஹென்ஷனை உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக்கிடும். சிசாட் காம்ப்ரஹென்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாயிரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த இன்ஃபரன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சுதாகரன், மிஷன் டைரக்டர் ஆஃப் நான் முதல்வன் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ அடிஷனல் டைரக்டர் ஆஃப் காம்படேட்டிவ் வெர்டிக்கல் ஆஃப் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். நம்ம இன்னைக்கு வந்து இன்ஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எப்பவுமே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து 100% ரைட்டாக போடணும்னு நினைக்கக்கூடாது. இட் இஸ் த கேம் இஸ் நெட் கெயின் கேம். நெட் கெயின் உங்களுக்கு கிடைக்குதா, அதில் வந்து 100% அக்யூரசி நாட் பாசிபிள். 100% அக்யூரசி வந்து ரிமோட். 100% அக்யூரசி இஸ் ரிமோட். பட் வெதர் வி ஹாவ் நெட் கெயின், வெதர் நெட் கெயின் இருக்கா இல்லையா அவ்வளோதான் பார்க்கணும். வெதர் திஸ் இஸ் பாசிபிள், வெதர் திஸ் பாசிபிள், அவ்வளோதான். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் அழுகணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்சரை வந்து சர்ச் பண்ணக்கூடாது. டோன்ட் சர்ச் ஃபார் ரைட் ஆன்சர். டோன்ட் சர்ச் ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட் ராங் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் and then deduce right option. நீங்க கரெக்டான ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால கரெக்டான ஆன்சரை தேர்ந்தெடுக்க முடியாது. ராதர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது டோன்ட் சர்ச் ஃபார் ரைட் ஆன்சர் ஃபர்ஸ்ட், டோன்ட் சர்ச் ஃபார் ரைட் ஆன்சர் ஃபர்ஸ்ட், பட் ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேட் ராங் ஆப்ஷன். ராங் ஆப்ஷனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணுங்க. தென் டெடியூஸ் ரைட் ஆப்ஷன் அண்ட் தென் டெடியூஸ் ரைட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரைட் ஆப்ஷனை டெடியூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க காம்ப்ரஹென்ஷன்ல சக்சீட் பண்ண முடியும். ஸோ அதை இன்ஃபரன்ஸ்ல எப்படி பண்றது, இந்த விஷயத்தை எப்படி இன்ஃபரன்ஸ்ல பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பிபிடியில் இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணணும், ஏன் எலிமினேட் பண்ணணும். சில டைம் 3 ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சில டைம் 2 ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஸோ எப்படி 2 ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபரன்ஸ் நாம வந்து இதை பார்க்க போகிறோம். நம்மளோட அல்காரிதம் எப்படி இருக்கணும், நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, காம்ப்ரஹென்ஷன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதில் எது ராங் ஆப்ஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அது அந்த ராங் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது ஏன் செலக்ட் பண்ணணும், எலிமினேட் பண்ணும்போது ஏன் எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும், அப்புறம் ஏன் எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு எலிமினேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பிரெயின் ஒர்க் ஆகணும். அதுக்கப்புறம் ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து காரண காரியங்களோட இது பண்ணணும். ஸோ அதுக்கான டெக்னிக்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம வந்து ஒரு கிரக்ஸ் அல்லது லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் அந்த பேசேஜ் படித்ததுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் 2 லைன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. பெரும்பாலான பேசேஜுக்கு லாஸ்ட் 2 லைன் 3 லைன் அந்த அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். சில நேரம் அதாவது ஒரு 10% பேசேஜில் அப்படி இருக்காது. 90% பேசேஜில் லாஸ்ட் ஒரு 2 லைன் 3 லைன் 4 லைன் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது அந்த பேசேஜ் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து ஹென்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்னு போட்டு நீங்க ஒரு விஷயத்தை எழுதுனீங்கன்னா அது அந்த பேசேஜோட பொருந்தி போகணும். அப்படி பொருந்தி போச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இன்ஃபரன்ஸ். எப்படி என்ன எழுதணும், நீங்க வந்து ஹென்ஸ் it can be understood, hence it can be understood hence it can be understood that
அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக அப்பீல் ஆனிச்சுன்னா மோஸ்ட் லைக்லி அதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து இன்ஃபரன்ஸுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கிறது வாய்ப்பு. அப்ப இது வந்து கடைசியா தான் நீங்க பண்ணணும். எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் எலிமினேட் பண்றது அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் கிரக்ஸுக்கே அகைன்ஸ்டா இருக்கும். சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ் வேற ஒன்னா இருக்கும், அந்த பேசேஜ் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். அங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனா இவங்க அப்படியே மாத்தி எதிராக சொல்லுவாங்க. அந்த எதிராக சொல்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அங்க வந்து பேசேஜ்ல நார்மலா சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்டடா பண்ணுவாங்க. ஒன்று இது மட்டும்தான் சொல்லுவாங்க, யூனிவர்சல் வேர்ட்ஸ் இது மட்டும்தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, இல்லை எல்லாமே அப்படின்னு சொல்றது, இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நேரத்தில் தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பாசேஜில் வந்து கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்த பாதி எடுத்து கொடுப்பாங்க, மீதி பாதி இவங்க மாடிஃபை பண்ணி கொடுத்துப்பாங்க. அப்போ பார்ஷியலி ட்ரூவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். நம்ம அசம்ஷனில் என்ன பார்த்தோம், ஷுட் பி, நீட் டு பி, மஸ்ட் பி, இந்த மாதிரியான சஜஸ்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேறஸ் இன்ஃபரன்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இன்ஃபரன்ஸில் ராங் ஆப்ஷன் எலிமினேட் நீங்கள் பண்ணணும்னா இந்த ஷுட் பி, ஷால் பி இதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம். பட் ஒரு தடவை திங்க் பண்ணிக்கோங்க, அதாவது மெஜாரிட்டி தப்பாக இருக்கும், ஆனால் அந்த கிரக்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லை கிரக்ஸில் இருந்து அகைன்ஸ்டா இல்லாட்டியும் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்போ இது எலிமினேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தப்பாக இருக்கு. இதை நீங்கள் வந்து நீங்கள் அந்த நமக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 40-45 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிக் தெரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த பேசேஜ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அந்த வைஸ் வெர்சா ஸ்டேட்மெண்ட்ஸும் ராங்காக இருக்குது. வைஸ் வெர்சா பேசேஜில் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம பேசேஜை வச்சு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேசேஜ் பார்ப்போம். 2018 பார்ப்போம். இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க, குக்கிங் கேஸ் வித் பயோமாஸ் அண்ட் கோல் இன் இந்தியா இஸ் நவ் recognized to cause major health problem with women and children in poor populations facing the greatest risk. Okay, there are more than 10 lakh premature death each year from household air pollution due to polluting cooking fuels, with another 1.5 lakh due to their contribution to general outdoor air pollution in their country. அப்போ இந்த குக்கிங் பொல்யூட்டிங் குக்கிங் ஃபியூயல்ஸ்னால நிறைய ப்ரீமெச்சூர் டெத் நடக்குது, டு த டியூன் ஆஃப் 10 lakh வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே, although the fraction of Indian population using clean cooking fuels such as LPG, natural gas and electricity is slowly rising, the number using the polluting fuels as their primary cooking fuel has remained static for nearly 30 years at about 70 crores. என்ன சொல்ல வராங்க, இந்த பொல்யூட்டிங் குக்கிங் ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணுறதுனால ப்ரீமெச்சூர் டெத் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த கிளீன் ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணுறது ஸ்லோவாக ரைஸ் ஆகுது, ஆனால் ரொம்ப பெருசாக ரைஸ் ஆகலை. அந்த ஓவரால் நம்பர் வந்து ஒரே மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த பேசேஜில் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இதிலிருந்து நம்ம இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ரூரல் பீப்புள் ஆர் கிவிங் அப் த யூஸ் ஆஃப் பொல்யூட்டிங் சாலிட் ஃபியூயல்ஸ் டியூ டு தேர் இன்க்ரீசிங் அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த் ஹசார்ட். அவங்களுக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தா இவ்வளோ பேர் ப்ரீமெச்சூர் இதாக இருப்பாங்களா? அவங்க பேசேஜில் சொல்கிறது என்ன, நிறையா பேர் இதாக இருக்காங்க, இருந்தால் கூட பெரிய அளவில் கிளீன் ஃபியூவலை இது பண்ணி கிளீன் ஃபியூவல்ஸை நோக்கி மக்கள் நகரலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நகரலை, அது வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆனால் கூட பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ரிமைண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ரூரல் பீப்புள் ஆர் கிவிங் அப் த யூஸ் ஆஃப் டியூ டு இன்க்ரீசிங் அவேர்னஸ் ஆஃப், இப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. எலிமினேட் பண்ணுறேன். சப்சிடைசிங் த யூஸ் ஆஃப் கிளீன் clean
cooking fuels will solve the problem of India's air pollution. Will solve the problem of India's air pollution. Subsidize பண்ணா நமக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை வச்சுக்குவோம். இதை நான் எலிமினேட் பண்ணல. இதை நான் மேபி அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை நான் இப்போ எலிமினேட் பண்ணல, எனக்கு டவுட்டா இருக்கு, மேபின்னு வச்சுக்கிறேன். India should increase its import of natural gas. India should import its import of natural gas and produce more electricity. இது பண்ணா இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? அப்ப இந்தியா இதை பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் சொல்றாங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இன்ஃபரன்ஸ்ல சஜஷன் வந்தா மோஸ்ட்லி தப்பா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இந்தியா ஷுட் இம்போஸ், இதுக்கு தீர்வு கிடையாது. அது கடைசி இது நடந்துட்டா இதெல்லாம் முடிஞ்சிருமா? இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிட்டாவே இதெல்லாம் நடந்துடும். நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறாங்க. பண்ணா இந்த பிரச்சனை தீருமா? இது கடைசீட்ல அவங்களுக்கு போய் சேரணும், அவங்க அதை பயன்படுத்தணும். அவங்க பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும், அவங்களுக்கு அக்சஸ் வேணும். அக்சஸ் வந்து அவங்க பயன்படுத்த அவேர்னஸ் இருக்கணும், அக்சஸ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும். ஸோ இம்போர்ட் பண்ணாலே இது பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ இதை நான் எலிமினேட் பண்றேன். அக்சஸ் டு குக்கிங் ஃபியூயல் கேன் ரெடியூஸ். பாருங்க, நிறைய நேரத்துல காம்ப்ரஹென்ஷன் இன்ஃபரன்ஸ்ல கேன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. இன்ஃபரன்ஸ்ல கேன் வந்து மோஸ்ட் லைக்லி கரெக்ட். அத நீங்க ஒரு தடவை பேசேஜோட கரலேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? கேன் ரெடியூஸ் premature deaths in poor household. This is possible. Okay, maybe. அப்ப நமக்கு subsidizing the use of clean fuels will solve the problem of indoor air pollution. Access to cooking fuel can reduce premature death. அப்ப இது ரெண்டுத்துல எது சூஸ் பண்றது? சப்சிடைசிங் certainly சால்வ்னு சொல்றான். அக்சஸ் இருந்தா there is a possibility ன்னு சொல்றான். ஏன்னா கேன்னா there is possibility ன்னு வச்சுக்கலாம். கேன்னா there is a possibility. அப்ப இது ரெண்டுத்துல எதுனா this is the best option. ஓகே, அப்ப access the best option. அப்ப இதை விட்டுட்டு we can choose D option. So access the best option. ஓகே, இப்படிதான் நீங்க எலிமினேட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் போலாம். என்ன கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின்? முதல்ல நான் இந்த இதை படிச்சிடுறேன். வாட் இஸ் த லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ்? ஒபிசிட்டி ஹேஸ் பிகம் அன் எபிடமிக் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஒபிசிட்டி வந்து ஒரு எபிடமிக் ஆயிடுச்சு. எ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒப்சஸ்ட் வித் அட்டைனிங் எ பர்ஃபெக்ட் பாடி. ஒபிசிட்டி இஸ் எசென்ஷியலி அன் இன்க்யூரபிள் டிசீஸ். தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டயட் ஆர் ஒன் சொல்யூஷன் ஃபார் ஒபிசிட்டி. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ பேசேஜுக்கு போகிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் என் மைண்ட் ஏதோ ஒரு டியூன் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ நான் பேசேஜ் இதை நான் ரொம்ப யோசிக்கல, ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சு விட்றேன். படிச்சுட்டு ஒரு தடவை வாசிச்சு விட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் சும்மா ஒரு தடவை படிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேசேஜுக்கு போகிறேன். த ப்ராக்டிஸ் ஆஃப் டயட்டிங் ஹாஸ் பிகம் அன் எபிடமிக். எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அ வே டு அட்டைன் பர்ஃபெக்ட் பாடி. நல்ல டயட் பண்ணுறேன் அப்படின்றது எபிடமிக்னா என்ன? எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு பேர் தான் எபிடமிக். அப்போ எங்கும் நிறைந்து காணப்படுகிறது. எல்லாரும் டயட்டுங்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டான பாடி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்றது பரவலாக இருக்குது அப்படின்னு இந்த பேசேஜ் சொல்லுது. we are all different with respect to our ethnicity, genetics, family history, gender, age, physical and mental and spiritual health status, lifestyle and preferences. நம்ம எல்லாரும் ஒன்று கிடையாது. எல்லாரும் பல வகையில் நமக்குள்ள மாறுபாடுகள் இருக்கு. எவ்ரிபடி ஈச் ஒன் ஆஃப் இஸ் யூனிக் அப்படிங்கிறத இது சொல்லுது. thereby we also differ in what foods we tolerate and are sensitive to. அப்போ என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று டாலரேட் ஆகும், ஒவ்வொன்று ஏற்றுக்கும், ஒவ்வொன்று ஏற்றுக்காது, ஒவ்வாமையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ we really cannot reduce so many complexities into one diet or diet book. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடும். அந்த ஒரு சினிமாவில் சொல்ற மாதிரி எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு, அது எல்லாமே தீர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி எல்லாமே தீர்ற மாதிரி ஒரே ஒரு டயட். அப்போ ஒவ்வொரு வித்தியாசமான ஆட்களுக்கு ஒரு பர்டிகுலர் டயட், இந்த கீட்டோ டயட் எடுங்க, இந்த எக்ஸ் டயட் எடுங்க, இந்த ஒய் டயட் எடுங்க, இந்த பாலியோ டயட் எடுங்க, அப்படிங்கிறது செட் ஆகாது அப்படின்னு பேசேஜ் சொல்லுது. அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். பட் பேசேஜ் படி என்ன, ஒரே ஒரு டயட்டை நீங்க சஜஸ்ட் பண்ண சரி, ஏன்னா இது காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுல வேரியேஷன்ஸ் இருந்தால் தான் இதாக இருக்கும். அப்போ ஒன் பர்டிகுலர் திங் வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் என்னது? ஒன் சைஸ் ஃபிட் ஆல். ஒன் சைஸ் ஃபிட் ஆல் ஒத்து வராது.
ஒரு 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 சைஸ்ல சட்டையை தைச்சு எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு கொடுத்தா எல்லாத்தாலையும் போடு, ஒவ்வொருத்தரோட சைஸும் வேற வேற. ஸோ அப்போ ஒரு புக் வந்து ஒத்து வராது, இல்லை ஒரு டயட், ஒரு பர்டிகுலர் டயட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகாது. திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபெயிலியர் ஆஃப் டயட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் இன் கர்பிங் ஆகுது. இதனால தான் இந்த டயட் அந்த டயட்னு சொல்றாங்கல்ல, எந்த டயட்டும் வந்து ஒபிசிட்டியை கியூர் பண்ண முடியல, பர்மனண்டா ஒபிசிட்டியை வந்து கியூர் பண்ற மாதிரி எந்த டயட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ unless the reasons for weight gain are well understood and addressed, and unless habits are changed permanently, no diet is likely to succeed. அதாவது உண்மையா ஏன் ஒபிசிட்டி காரணமா இருக்கு, அது நம்மளோட ஜெனட்டிக்கலி ரீசனா, இல்ல நம்ம சாப்பிட்றது ரீசனா, இல்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரீசனா, இல்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது ரீசன், இந்த மாதிரி பல்வேறு ரீசன் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு, நாட் ஓன்லி ஃபுட், அதர் ஆக்டிவிட்டிஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்தி அதை பர்மனண்டா மாற்றும் பொழுதுதான் நம்ம அந்த இந்த ஒபிசிட்டிங்கிற பிரச்சனையிலேருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக்லி டு சக்சீட். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதுல இருந்து நம்ம என்ன, ஒபிசிட்டி ஹாஸ் பிகம் அன் எபிடமிக் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, ஒபிசிட்டி எல்லா இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா பாருங்க. இங்க என்ன சொல்றான், டயட்டிங் இஸ் எபிடமிக், இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டான். இந்த டயட்டிங் இஸ் எபிடமிக் எடுத்துட்டு ஒபிசிட்டி இஸ் எபிடமிக் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒபிசிட்டி எபிடமிக்கா? ஒபிசிட்டி எபிடமிக் இல்ல, டயட் பண்றது எல்லா இடத்துலயும் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒபிசிட்டி இஸ் எபிடமிக் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எல்லாருக்கும் ஒபிசிட்டி வந்து பயங்கரமா அப்படி அதை வந்து ஒரு இது கிடையாது. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். a lot of people are obsessed with attaining perfect body. ஓகே, இது வச்சுக்குவோம். நிறைய பேர் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பேசேஜ்லேயே கொடுத்துருக்காங்க டைரக்டா. மோஸ்ட்லி அது இருக்காது. பேசேஜ்ல இருந்து நீங்க அரைவ் பண்ற கன்க்ளூஷன் தான் இருக்குமே ஒழிய பேசேஜ்ல டைரக்டா கொடுத்தது ஆன்சரா பெரும்பாலான நேரத்தில் இருக்காது. நம்ம பட் இதை நம்ம வச்சுக்கலாம். இதை விட பெஸ்ட் ஆன்சர் இல்லாட்டினா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம். ஒபிசிட்டி இஸ் எசென்ஷியலி இன்க்யூரபிள் டிசீஸ். ஒபிசிட்டிங்கிறது கண்டிப்பாக, எசென்ஷியலினா கண்டிப்பாக, பேசிக்கலி இல்லை ஃபண்டமெண்டலி இல்லை நெசசரிலி. இந்த எசென்ஷியலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நெசசரிலி அப்படின்னு நீங்க படிச்சுக்கோங்க. நெசசரிலி, ஃபார் ஷுவர். ஒபிசிட்டி இஸ் நெசசரிலி அண்ட் இன்க்யூ. ஒபிசிட்டி வந்து நம்ம தீர்க்கவே முடியும் அப்படின்னு சொல்ல. அதை தீர்க்கறதுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க கடைசி 2 லைனை பாருங்க. ஒபிசிட்டியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணா அதை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றான். ஆனா இங்கே வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்ப இது தப்பு. ஓகே, தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டயட் ஆர் ஒன் சொல்யூஷன் ஃபார் ஒபிசிட்டி. அப்ப பர்ஃபெக்ட் டயட் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஒரே ஒரு டயட் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதுதானே நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அன்லஸ் த ரீசன் ஃபார் வெயிட் கெயின் ஆர் வெல் அண்டர்ஸ்டுட் அண்ட் அட்ரஸ், அன்லஸ் ஹேபிட் ஆர் நோ டயட் இஸ் லைக்லி டு சக்சீட். அப்படின்னா இங்கே நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஹென்ஸ் தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டயட் ஆர் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு பாருங்களேன். ஹென்ஸ் தேர் இஸ் நோ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி பாருங்களேன். ஹென்ஸ் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட், ஹென்ஸ் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் தட் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட், ஹென்ஸ் இட் கேன் பி அண்டர்ஸ்டுட் that there is no perfect diet or one solution for obesity அப்படின்னு படிச்சு பாருங்களா. இந்த பேசேஜ் கரெக்டா ஒரு நம்ம கன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்ப இந்த இது கரெக்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேசேஜ் நம்ம அதுக்கு அடுத்தது என்ன எழுதுனா அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது போட்டா இது வந்து மோஸ்ட் லைக்லி, இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சரா இருக்கு. அப்ப இதை விட பியை விட டி தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா இருக்கு. ஸோ பியை நம்ம விட்டுறலாம். டி இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட். ஸோ வில் சூஸ் டி. ஓகே, இந்த மேபியை அடிச்சிடலாம். ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் போலாம். Global population was around 1.6 billion in 1990. Today it is around 7.2 billion and growing. Recent estimates on population growth predict a global population of 9.6 billion in 2050 and 10.9 billion in 2100. Unlike Europe and North America, where only 3 to 4% of population is engaged in agriculture, around 47% of India's population is dependent upon agriculture. Even if India continues to do well in the service sector and manufacturing sector, and the manufacturing sector picks up, it is expected by around 2030, when India overtakes China as the world's most populous country, nearly 42% of
population will still be predominantly dependent. கடைசி லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? கடைசி 2 லைன்ல லாஸ்ட் 2 லைன்ஸ் இந்தியா மற்ற எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணா கூட நீங்கள் மொத்த பேசேஜில் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆகும், எல்லா இடத்துலையும் இவ்வளோ ஆகும், இதெல்லாம் ஒரு பக்கம். கடைசியாக இந்தியா வந்து இந்த செக்டர்லலாம் பர்ஃபார்ம் பண்ணால் கூட அக்ரிகல்ச்சரில் இப்போ வந்து 47% இருக்குது. வேறு செக்டர்லலாம் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட 2030 நம்ம சைனா பாப்புலேஷன் டேக் ஓவர் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அப்பையும் 42% அக்ரிகல்ச்சரில் தான் இருப்பாங்க. இதுதான் இந்த பேசேஜ் சொல்லுது. அக்ரிகல்ச்சரில் தான் 42% அப்பயும் இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இருக்கிற ஆன்சர் ஆப்ஷனில் எது பெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு நிறைய கன்க்ளூஷன் கொடுக்கலாம். அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் ஆப்ஷனில் எது பெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரேஷனல், லாஜிக்கல் ரேஷனல் இன்சரன்ட். ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. ஏன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கிறது இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்றாங்க. மேபி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்குவோம். மேபி இது எலிமினேட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்குவோம். இந்தியன் எக்கானமி கிரேட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். இங்கே பாருங்க, இந்தியன் எக்கானமி டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரா இல்லை இந்தியன் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரா? இங்கே பாருங்க, இவன் இந்தியன் எக்கானமின்னு கொடு. எக்கானமினா என்ன? நம்மளோட மொத்த ப்ரொடக்ஷனில் ஒரு 50% மேலே அக்ரிகல்ச்சரில் இருந்தா அதுதானே வந்து எக்கானமி டிபெண்ட்னு வரும். எக்கானமியும் பாப்புலேஷனும் ஒன்னா? இந்தியன் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் பட் நாட் எக்கானமி. இந்தியன் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரி பட் எக்கானமி நாட் எக்கானமி. இந்தியன் பாப்புலேஷன் கிரேட்லி டிபெண்ட்ஸ், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எக்கனாமி டிபெண்ட்ஸ் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா எக்கனாமிங்கிறது ஜிடிபி. அப்போ ப்ரொடக்ஷன், மொத்த ப்ரொடக்ஷனில், கிராஸ் ப்ரொடக்ஷனில் அக்ரிகல்ச்சர் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? அப்படி பேசேஜ் வந்து எக்கனாமின்ற அர்த்தத்தில் கொடுக்கல, பாப்புலேஷன் தான் சொல்கிறாங்க. பாப்புலேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எக்கானமி. அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம இதை கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இதை எடுத்துடலாம். இந்தியா ஷுட் டேக் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இட்ஸ் ரேபிட் பாப்புலேஷன் growth. இந்தியா ஷுட் டேக் ஓகே ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ். நான் இந்த ஷுட்டு இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஷுட் டேக், அப்போ இது வராது, இதையும் எடுத்துடலாம். இந்தியாஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ் ஷுட் ஸ்விட்ச் ஓவர் டு ஆக்குபேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் தேயர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற கன்க்ளூஷன். அவங்க ஷிஃப்ட் ஆகணுங்கிறது அது மோஸ்ட் அப்ராப்ரியேட் இன்ஃபரன்ஸாக இருக்குமா? அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கிறது இந்தியாவுக்கு முக்கியம். அக்ரிகல்ச்சர் ஏன்னா நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் நல்லா இருந்தால் அந்த பாப்புலேஷன் அவங்க அவங்க அப்போதான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ இன்ஃபரன்ஸ்ன்னு வரும்போது இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் இன்ஃபரன்ஸ்னா ஏ தான் பெஸ்ட் இன்ஃபரன்ஸ். ஸோ அப்போ இந்த ஷுட்டு வரதை விட இதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் இன்ஃபரன்ஸ். ஸோ அப்போ ஏ, வி ஹவ் டு கோ ஃபார் ஏ. ஓகேவா? ரைட். ஓகே. ஓகே, அடுத்த பேசேஜ். I am a scientist, privileged to be somebody who tries to understand. சரி, முதல்ல நான் இந்த நாளை படிச்சிடுறேன். ஆன்சர் ஆப்ஷனை படிக்கிறேன். It is faith and not science that can finally solve all problem. Faith தான் சால்வ் பண்ணும், சயின்ஸ் சால்வ் பண்ணாது. சயின்ஸ் அண்ட் ஃபெய்த் கேன் பி மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தேர் ப்ராப்பர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். ரெண்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்று சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது. there are some very fundamental questions which cannot be answered either by science or faith. In today's culture, scientific views are given more importance than philosophy. சும்மா இதை பார்த்து நான் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் எதுவும் கன்க்ளூட் பண்ணல, படிச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பேசிப்போம். I am a scientist, privileged to be somebody who tries to understand nature using the tools of science. ஓகே, நேச்சரை சயின்ஸை, நானே ஒரு சயின்டிஸ்ட்டு, நான் வந்து நேச்சரை வந்து சயின்ஸை வச்சு புரிஞ்சுக்கிறேன். பட் இட் இஸ் ஆல்சோ கிளியர் தட் தேர் ஆர் சம் ரியலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தட் சயின்ஸ் cannot really answer, such as why is there something instead of nothing. சில கேள்விகளை இந்த இடத்துல ஒன்றும் இருந்திருக்க வேண்டாமே, இந்த ப்ராப்பர்ட்டி இருந்திருக்க வேண்டாமே, ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த மாதிரி சில கேள்விகளுக்கு சயின்ஸுக்குள்ள பதில் இல்லை. அவர் சயின்டிஸ்டாக இருந்தால் கூட அவருக்கு சில கேள்விகள் பதில் இல்லை சில கேள்விகளுக்கு சயின்ஸால் பதில் சொல்ல முடியலன்னு அவர் நினைக்கிறார். Why we are here? In those domains, I have found that faith provides better path to answers. எங்கெங்கெல்லாம் சயின்ஸ் பதில் சொல்ல முடியலையோ அந்த இடத்துல நம்பிக்கைகளுக்கு வந்து ஒரு
ஒரு ஒரு ஒரு வழிகாட்டியா இருக்குது. சயின்ஸ்ல நம்மளால பதில் கிடைக்காத இடத்துல, சயின்ஸ் வழிகாட்ட முடியாத இடத்துல நம்பிக்கைகள் நமக்கு வழிகாட்டுது. நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய ஃபெய்த், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், இல்ல நம்மளுடைய பிலாசபி அப்படி நீங்க வச்சுக்கலாம். அல்லது நம்மளோட பிலீஃப், நம்மளோட ரிலீஜன், ஃபெய்த்ங்கிறது ரிலீஜன்ற பொருளையும் புரிஞ்சுக்கலாம். பட் ஃபெய்த் ப்ரொவைட்ஸ் எ பெட்டர் பாத் டு ஆன்சர். I find it oddly anarchistic that in today's culture there seems to be a widespread presumption that scientific and spiritual views are incompatible. இந்த லாஸ்ட் 2 லைன்ஸை நோட் பண்ணிக்க. நான் எப்படி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 2 லைன்ஸ் உங்களுக்கு முக்கியமான லைன்ஸ், இம்பார்ட்டன்ட். இல்லை என்ன அப்ப நான் அவர் என்ன சொல்றாரு, ஐ ஃபைண்ட் இட் ஆட்லி அனாரியஸ். இங்க என்ன, நான் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவல்லையும் வந்து ரெண்டும் எதிர் துருவங்களா பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது. இது வந்து நாம வந்து ஏத்துக்க முடியாத அணுகுமுறை, ஒரு விசித்திரமானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரெண்டும் வந்து எங்கெங்கெல்லாம் சயின்ஸ் பதில் சொல்ல முடியலையோ அங்கங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குது, ஸ்பிரிச்சுவலிசம் வந்து வழிகாட்டியா இருக்கு, ஃபெய்த் வழிகாட்டியா இருக்குது. ஆனா உலகம் வந்து சயின்ஸ் தனியாகவும் பிலீஃபை தனியாகவும் பார்க்கறது விசித்திரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த பார்வையில் நம்ம இதை பார்ப்போம். இட் இஸ் ஃபெய்த் அண்ட் நாட் சயின்ஸ் தட் கேன் ஃபைனலி சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ். அப்படியா சொல்றாங்க இந்த பேசேஜ்ல? இல்ல, சயின்ஸ்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், சயின்ஸ் பதில் சொல்ல முடியாத இடத்துல ஃபெய்த் ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சயின்ஸ் அண்ட் ஃபெய்த் கேன் பி, இந்த நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கேன் பி ரவுண்ட் பண்ணி, கேன் பி மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி இன் த இஃப் தேர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது ரெண்டுமே நமக்கு வந்து பயன்படக்கூடிய விஷயங்கள் தான். ரெண்டுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது, சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத சொல்றது. இதை வச்சுக்குவோம். மேபி இது கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வச்சுக்குவோம். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். தேர் ஆர் சம் வெரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் which cannot be answered either by science or faith. ரெண்டுத்தாலையும் சில விஷயங்களை பண்ண முடியாது. பேசேஜ் அதை ஃபோக்கஸ் பண்ணல. பேசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, சில இடத்துல சயின்ஸ், நிறைய இடத்துல சயின்ஸ் பண்ணுது, சயின்ஸ் பண்ண முடியாத இடத்துல ஃபெய்த் பண்ணுது அப்படின்னு தான் பேசேஜ் சொல்லுது. ஸோ இதை வந்து நம்ம பேசேஜோட கண்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இது அப்ராப்ரியேட்டா இல்லை. இன் டுடேஸ் கல்ச்சர் சயின்டிஃபிக் வியூஸ் ஆர் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் than spiritual. இன்னைக்கு சயின்டிஃபிக் யூஸ் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்பிரிச்சுவல். அப்போ சயின்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன, சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவலையும் எதிர் துருவங்களா பார்க்குறாங்கிறது தான் விஷயம். இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பேசேஜ் சொல்லல. இதுக்கு சிலர் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு சிலர் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. இவங்க சயின்ஸ் தான் பெருசுன்றாங்க, இவங்க ஃபெய்த் தான் பெருசுங்கிறாங்க. ஸோ இப்படி மோதல் இருக்குது. ஸோ ஆனால் பட் அவங்க ஒரு சயின்ஸை ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறாங்க, ஒருத்தர் ரிலீஜனை தூக்கி பிடிக்கிறாங்க, இல்லை ஒரு சிலர் இப்படி தூக்கி பிடிக்கிறாங்க, ஒரு சிலர். ஆனால் அப்படி கிடையாது. ரெண்டுமே மியூச்சுவலாக பயன்படக்கூடியதான், இல்லை ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் மனிதனுக்கு அப்படிங்கிறதா இந்த பேசேஜ். அப்போ சயின்ஸ் தான் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. டுடேஸ் கல்ச்சர் சயின்ஸ் ஆர் கிவன் மோர் இம்பார்ட்டன்ட் தான் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவலோட சயின்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்குதுன்றது பேசேஜில் ரெண்டையும் முரண்பாடாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ இதை அடிச்சு விட்ருங்க. ஸோ இருக்கிறதுல எது பெஸ்ட் ஆன்சர்? சயின்ஸ் அண்ட் ஃபெய்த் கேன் மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தேர் ப்ராப்பர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். ஓகே, எங்கெங்கெல்லாம் சயின்ஸை நாடணும், எங்கெங்கெல்லாம் ஃபெய்த்தை நாடணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரெண்டுமே மியூச்சுவலி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடியதான் மனிதனுக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை பார்த்தா இதுதான் இந்த பேசேஜுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக நமக்கு பொருந்தக்கூடிய விஷயமா, அப்ராப்ரியேட் இன்ஃபரன்ஸாக இருக்குது. இதை நீங்கள் ஹென்ஸ் வி கேன் கன்க்ளூட் சயின்ஸ் அண்ட் ஃபெய்த் கேன் பி மியூச்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி இஃப் தேர் ப்ராப்பர் டொமைன்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட்னு எழுதி இந்த கடைசியாக நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இந்த பேசேஜை கரெக்டாக அது கன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அடுத்தது போகலாம். டுடே த டாப், நான் கீழே இருக்கிறத படிக்கிறேன் முதல்ல. த எர்த் கேன் மீட் ஒன்லி பேசிக் நீட்ஸ் ஆஃப் humans for food, clothing and shelter. The only way to meet environmental challenges limit human population. Reducing our consumerism is very much in our own interest. Knowledge of biological system can only help us save this planet. Okay, நான் இப்போ இது படிக்கிறேன். Today the top environmental challenge is a combination of people and their aspiration. If the aspirations are more like
more like the frugal ones we had after Second World War. A lot more is possible than if we view the planet as giant shopping mall. We need to get beyond the fascination with glitter and understand planet works as a biological system. ஓகே, நம்ம பிளானட் ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டமாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன சொல்கிறான், இன்னொரு தடவை பார்ப்போம். டுடே டாப் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் காம்பினேஷன் ஆஃப் பீப்புள் அண்ட் தேர் என்விரான்மெண்ட்டுக்கு சேலஞ்ச் ஏற்படுத்துறது என்னன்னா பீப்புள் அண்ட் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ். அப்போ நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்னென்ன நம்ம நிறைய தேவைன்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு கார் வேணும், எனக்கு வந்து பைக் வேணும், எனக்கு வந்து மாடர்னாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும், அதுக்கப்புறம் நான் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்தணும், நிறைய லக்ஸரி ஐட்டம்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒன்றும் என்விரான்மெண்ட்லேருந்து தான் வருது வெவ்வேறு வடிவத்தில். ஸோ அப்போ அது திருப்பி என்விரான்மெண்ட்டுக்கு வந்து குப்பையாவோ இல்லை கழிவாவோ போகுது. அப்போ என்விரான்மெண்ட் அந்த டைமுக்குள்ளே அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. அப்போ இட் இஸ் காசிங் பேர்டன் ஆன் த என்விரான்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இன் அ வே இட் இஸ் காசிங் பேர்டன் ஆன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய சேலஞ்சு. இஃப் த aspirations are more like frugal ones we had after Second World War, a lot more is possible. அதாவது ஃப்ரூகல்னா என்ன, ஃப்ரூகல்னா கம்மியான ஆஸ்பிரேஷன்ஸ், நமக்கு வந்து சிம்பிளான விஷயங்கள், நமக்கு வந்து சிம்பிளான விஷயங்கள் நமக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எளிமையா வாழ்ந்தா என்விரான்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி அப்படி இல்லாம நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம உலகத்தை வந்து ஒரு ஜெயிண்ட் ஷாப்பிங் மால், ஓகே நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், இதுக்குள்ள இருந்து எதை வேணாலும் எடுத்து நமக்கு தேவையான மாதிரி என்ன வேணா உருவாக்கிக்கலாம், அதுக்காக தான் இது இருக்குது அப்படின்னு நம்ம உருவாக்கணும்னா அப்போ ஒவ்வொன்றத்தையும் வந்து பொருளாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொன்றத்தையும் நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்த என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனை நம்மளால தடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் எடுத்துட்டு திருப்பி நம்ம கழிவாக திருப்பி கொடுக்குறோம். அப்போ அதிகமாக எடுத்து அதிகமாக கழிவாக கொடுத்தா அப்போ என்விரான்மெண்டால எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்போ அதுக்கான காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வி வில் ஓவர் பர்டன் த சிஸ்டம். அப்போ மற்ற எக்கோசிஸ்டம் எக்காலஜிக்கல் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இன்டர்ன் பாதிப்பு வரும். ஸோ வி நீட் டு கெட் பியாண்ட் த ஃபேசினேஷன் வித் கிளிட்டர். இந்த மாதிரி ஆடம்பரத்துக்கு மின்ற இது பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிளானட் ஒர்க்ஸ் அஸ் ஏ பயாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ அதுக்குன்னு ஒரு பயாலஜிக்கல், அதுக்குன்னு ஒரு சைக்கிள் இருக்கு, லைஃப் சைக்கிள் இருக்கு. அந்த லைஃப் சைக்கிள் வந்து அது ஒரு ரிதத்தில் இயங்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லைஃப் சைக்கிள் அந்த ரிதத்தில் இயங்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை ஓவர்லோட் பண்ணாமல் ஓவர் பர்டன் பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிறதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ எர்த் கேன் மீட் ஒன்லி த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். பேசிக் நீட் மட்டும்தான் அப்படின்னு அது சொல்லலை. பேசிக் நீட் மட்டும்தான் மீட் பண்ண முடியும், தேவையை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுல பேசிக் மட்டும் அப்படின்றது இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப அதிகமாக இன்னொன்னு நம்ம போய் நுகர்வு கன்சியூமர்ஸ்ல மாட்டிக்க கூடாது. நிறைய இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம். The only way to meet environmental challenges limit human population. பாப்புலேஷனை நிறுத்திட்டா என்விரான்மெண்ட்டோட இது வரும். அப்போ பாப்புலேஷன் இங்கே பிரச்சனையா இல்லை இந்த பாப்புலேஷன் திங்க் பண்ணுற விதம் பிரச்சனையா, அதுதான் இங்கே இது. அது ஆஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள். இங்கே ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான். ஆஸ்பிரேஷன் ஏற்படுத்தக்கூடிய கன்சம்ஷன், ஆஸ்பிரேஷன் ஏற்படுத்தக்கூடிய கன்சம்ஷன், அந்த கன்சம்ஷன் திருப்பி என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், இதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். ரெடியூசிங் அவர் கன்சியூமரிசம் இஸ் வெரி மச் இன் அவர் யோர். அப்போ நம்ம கன்சம்ஷனை அளவாக வச்சுக்கிறது அது நம்மளுடைய சொந்த நலனுக்கு, அதாவது நம்ம ஆஸ் அ சொசைட்டியாக நமக்கு வந்து தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றாங்க. ஸோ திஸ் மேபி இது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலேஜ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் கேன் ஒன்லி ஹெல்ப் அஸ் சேவ் திஸ் பிளானட். அப்போ பயாலஜிக்கல் சிஸ்டத்தை பற்றி நாலேஜ் இருக்கிறது தான் நம்மளை மாற்றும் அப்படிங்கிறாங்க. சி நாட் ஒன்லி நாலேஜ், அதை நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்போ தான் வந்து மாறும். கரெக்டாக புரிஞ்சுக்கிறது ஓகே, நாலேஜ் இருந்தால் மாறுமா இல்லை நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டா மாறுமா? அப்போ அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் தான். அதை புரிஞ்சு இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் ஆன்சர், சியா டியா அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சு நம்ம வந்து கன்சியூமரிசத்தை நம்ம பயன்பாட்டை குறைக்கிறது தான் வந்து அது ஆப்டிமலாக குறைக்கிறது தான் வந்து பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ரெடியூசிங் கன்சியூமரிசம் இஸ் வெரி மச் இன் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆன்சர். சியா டியான்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் பெஸ்ட் ஆன்சர்.
இப்போ இந்த பேசேஜ் ரொம்ப பெரிய பேசேஜ், இது பார்ப்போம். Desertification can cause changes in course of rivers. Okay, desertification can cause changes in course. Salinization of land takes place due to human activities only. Salinizationக்கு human activities மட்டும்தான் காரணம். Intense monoculture practice in plains is a major reason for desertification in tropical area, in tropical Asia, Africa, and intense monoculture practice in plains is major reason for desertification in tropical Asia, Africa, and South America. Okay, நம்ம உள்ள போவோம். Desertification is a term used to explain a process of decline in biological productivity of an ecosystem leading to total loss of productivity. While this phenomenon is often linked to arid, semi-arid, and subhumid ecosystem, even in humid tropic, the impact could be most dramatic. Impoverishment of human impacted terrestrial ecosystems may exhibit itself in variety of ways. Impoverishment of accelerated erosion as in mountain ranges of country, salinization of land as in semi-arid and arid green revolution areas of the country. Example, Haryana, Uttar Pradesh. Site quality decline, a common phenomena due to general decline in tree cover and monotonous monoculture of rice, wheat across Indian plains. Site quality decline, a common phenomena due to general decline in tree cover and monotonous monoculture of rice, wheat across Indian plains. A major consequence of deforestation is that it relates to adverse alterations in hydrology. A major consequence of deforestation is that it relates to adverse alteration in hydrology and related soil nutrients and losses. The consequence of forest deforestation invariably arises out of site degradation through erosion losses. Tropical Asia, Africa, and South America have highest level of erosion. The already high rates for tropics are increasing at an alarming rate due to deforestation, ill-suited land management, and practices subsequent to clearing of forest. In the mountain context, declining moisture retention of mountain soil, drying up underground springs, and small rivers in the Himalayas could be attributed to drastic changes in forest cover. An indirect consequence is drastic alteration in upland lowland interaction mediated through water. The current concern the tree planters has is about the damage to the tea plantation due to frequent inundation along floodplains of Brahmaputra, and the damage to tea plantation and the consequent loss in tea productivity is due to rising level of river bottom because of siltation and the changing course of the ultimate consequence of site desertification or soil degradation. Ultimate consequence of soil degradation, alteration in available water and its quality, and the consequent decline in food, fodder, fuel wood yields essential for economic living. இவ்வளோ ரொம்ப லென்த்தியான பேசேஜாக இருந்தால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் வழி இல்லை, வேறு கொஸ்டின் இதை விட ஈஸியானது இல்லைன்னா இதை சால்வ் பண்ணுங்கள். இல்லை ஏன்னா லென்த்தியாகவும் இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது இந்த பேசேஜ். டிஃபாரஸ்டேஷன் கேன் காஸ், எஸ் இது வந்து ரைட் ஆன்சராக இருக்க வாய்ப்பு. சாலனைசேஷன் ஆஃப் land takes place due to human activities only. ஹியூமன் ஆக்டிவிட்டினால மட்டும்தான் சாலனைசேஷன் நடக்கும் அப்படின்றத நம்ம, சாலனைசேஷன் நடக்கிறது ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் இங்கே ஏதாவது இருக்கிறது வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டினால தான் சாலனைசேஷன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே ஏதாவது இது இருக்கா? While this phenomenon is even in human trophy, the impact could be most severely. Impoverishment of human impacted terrorism may exhibit in variety of ways. Salinization of land, அதாவது ஹியூமன்னால எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுறது நிறைய வழிகளில் அது எக்ஸிபிட் பண்ணும், அதில் சலனைசேஷன் ஒரு வழி. ஆனால் இங்கே ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, சலனைசேஷன் வந்து ஹியூமன்னால மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு. அப்போ 2 இருக்கிற ஆப்ஷன் தப்பு. ஓகே, அப்போ நீங்கள் டேரெக்டாக ஒன் வந்து கேன் காஸ். ஸோ அப்போ யூ கேன் கோ ஃபார் 1. அவ்வளோதான், இப்படி தான் இதை எலிமினேட் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் போலாமா? Climate change may actually benefit some plants by lengthening growing season and increasing carbon dioxide. அப்போ climate change வந்து சில பிளான்ஸை பெனிஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க, சிலரை பெனிஃபிட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. Yet
other effects of warmer world such as yet other effects of a warmer world such as more pest, drought and flooding will be less benign. அப்படின்னா less benign அப்படின்னா benign நல்லதுன்னு அர்த்தம், less benign அது நல்லதுக்கு இல்லைன்னு அர்த்தம். How will the world adapt? Researchers project that by 2050 suitable croplands for 4 commodities maize, potato, rice and wheat will shift in some areas, causing in some cases pushing farmers to plant new crops. Some farmlands may benefit from warming but others won't. Climate alone does not dictate yields. Climate alone does not dictate yield. Political shift, global demand, agriculture practice will influence farms fare in future. ஃபார்ம் வந்து எப்படி வந்து அது செழிக்குது கொளிக்குது அப்படிங்கிறத, நல்லா இருக்க போதா நல்லா இல்லாமல் இருக்க போதா அப்படிங்கிறத வந்து இதுதான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபேர் அப்படின்னா என்ன? FARE ஃபேர் அப்படின்னா ஃபேர் வெல் அப்படின்னா நல்லா போயிருக்குன்னு அர்த்தம். டஸ் நாட் ஃபேர் வெல் அப்படின்னா நல்லா போகலை அப்படின்னு அர்த்தம். அது நல்லா இருக்க போதா நல்லா இருக்க போகுது இல்லையா அப்படிங்கிறத வேற நாட் ஒன்லி கிளைமேட், வேற நிறைய விஷயம் சேர்ந்து தான் டிசைட் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம இங்கே பார்ப்போம். விச் இஸ் த மோஸ்ட் farmers who modernize their methods and diversify their will be in an advantageous position. Will be in an advantageous position. இல்லைங்க, இதை வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இங்கே வந்து வேற நிறைய விஷயங்களை பற்றி பேசு, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸும் டிட்டர்மைன் பண்ணுன்னு பேசுது. will influence how farms will fare. அப்போ farmers who modernize their methods and diversified, ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் வேற கிராப்புக்கு போகணுங்கிறத பற்றி இந்த பேசேஜ் பேசுது. ஸோ இங்கே இதை வந்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு நம்ம மேபி இருக்கலாம், அதை மற்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். climate change will adversely affect crop diversity. will adversely affect crop diversity. அப்போ crop diversity-யை அஃபெக்ட் பண்ணுமா? அப்போ crop diversity adversely affect பண்ணால் crop diversity குறையும்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? இந்த வேற கிராப்புக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ crop diversity-யை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு may actually benefit some plants by lengthening growing seasons and increasing yet other warmer worlds such as இந்த மாதிரி flood, drought மாதிரி பிரச்சனை இருக்கு. How will the world adapt? Researchers project that by 2050 suitable croplands for four commodities maize, potato, rice and wheat will shift in some cases pushing for new plant crops. சில இடத்துல வேற crop இதுக்கு பதிலாக இன்னும் வேற கிராப்புக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ டைவர்சிட்டி அட்வர்ஸா அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. This cannot be said by this passage. Shifting major crops to new croplands will lead to great increase in total area under and thus an increase in overall. Shifting major crops to new croplands will lead to, இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? இது ஒரு வேகான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஷிஃப்ட் புது கிராப்லாண்டுக்கு பண்ணால் in total area under conservation and thus increase in ஓகே, இது வந்து கண்டிப்பாக வந்து ஷிஃப்டிங் மேஜர் கிராப்ஸ் டு ஓகே, இதுதான் மேஜர் கிராப், ரைஸு, வீட்டு பொருட்கள் இதெல்லாம் வந்து புது கிராப்லாண்டுக்கு போயிட்டு அங்கே அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், அதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் குறையும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால மாறும் அப்படிங்கிறது தான். அது வந்து அது இல்லாமல் அது கிளைமேட்னால மட்டும் இல்லை, வேற ஃபேக்டர்ஸை பொறுத்தது. இட் இஸ் நாட் ஓன்லி கிளைமேட், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். இட் வில் சேஞ்ச், இட் பர்டைன் டு சேஞ்ச் அப்படிங்கிறதா இந்த பேசேஜ். ஸோ அப்போ இதை நம்ம கேட்டகரிக்கலாக சொல்ல முடியாது. Climate change is the most important factor affecting agriculture economy in the future. Climate change is the most important factor அப்படிங்கிறான், is the most அப்படின்றான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? Climate change alone does not dictate yields. அது மட்டும் சொல்லாது, மற்ற எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்போ climate change அதுதான் நம்பர் 1 ஃபேக்டர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதுல எது பெஸ்ட் ஆன்சர்? அப்போ farmers who modernize their methods and diversify their fields will be in advantageous position in the future because new வேற agriculture practices will be அதுவும் டிட்டர்மைன் பண்ண போகுது. அப்போ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டு, குளோபல் டிமாண்டு, அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே சேர்ந்து இதெல்லாமே சேர்ந்து அடுத்தது என்ன மாதிரி கிராப் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகுது. அப்போ மாடர்னைஸ் பண்ணி ரெடியாக ஃபார்மர்ஸ் வச்சுக்கிட்டா அவங்க வந்து அட்வான்டேஜஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு, நம்ம அப்படி பார்க்கணும். இருக்கிறதுல மீதி எதுவுமே நாட் ஆஸ் அப்ராப்ரியேட், இதை விட பெஸ்டான ஒரு ஆப்ஷன் இந்த 4 ஆப்ஷன்ல இல்லை. ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் திஸ். ஓகே, ஏன் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன்.
இது கொஞ்சம் கஷ்டமான பேசேஜ். எ பேட்ஸ் விங் மே லுக் லைக் ஷீட்ஸ் ஆஃப் ஸ்கின் பட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல நான் ஆன்சரை படிச்சிடறேன். டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் ஹேவிங் சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேண்ட்ஸ் இஸ் an example of biodiversity. Limbs being used by different species for different kinds of work is an example of biodiversity. Man and the aforementioned animals having similar structure of limbs is an example of coincidence in evolution. Man and the aforementioned animals have a shared evolutionary history. Okay. A bat's wing may look like sheets of skin, but underneath, a bat has the same 5 fingers as an orangutan or a human, as well as a wrist connected to the same cluster of wrist bones connected to the same long bones of the arm. What can be more curious than the hand of a man formed for grasping, that of a mole for digging, the leg of the horse, the paddle of the porpoise, the மேபி அது டாட்டாய்ஸா இல்லை இப்போ எங்களோட இந்த எரரான்னு எனக்கு தெரியல. The wing of a bat should all be constructed on the same pattern. ஓகே, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காமனாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. there is some commonality அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ ஆன்சருக்கு வருவோம். different species having similar structure of hands is an example of biodiversity. இது பயோடைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிளா? sheets of but underneath a bat has 5 fingers and orangutan and human as well as wrist connected to same clusters. ஓகே வச்சுக்குவோம். limbs being used தெரியல, டவுட்ஃபுல், என்னால் இதை சொல்ல முடியல. limbs being used by different species for different kinds of work is an example of biodiversity. இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிளா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது பயோடைவர்சிட்டிக்கு. டைவர்ஸ் ஓகே, அதை விட பெட்டராக. Man and aforementioned animals having similar structure of limb is an example of coincidence in evolution. Man and aforementioned have a shared evolutionary history. ஓகே, இது வந்து connected same cluster of wrist bones connected to same long bones of the arm. What can be more curious than that the hand of a man? ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப டைவர்ஸ்ங்கிறத விட இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒவ்வொரு பர்பஸ்க்கு பயன்படுத்தினா இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பயோடைவர்சிட்டிங்கிறத நம்ம எடுத்துடலாம். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்பொழுது சீன் சால்வ் பண்ணேன், கோயின்சிடன்ஸ் ஆஃப் இன் எவல்யூஷன். பட் அது தப்பான ஆன்சர். ஸோ ஏன்னா இது ரெண்டும் கோயின்சிடன்ஸ் இல்லை. ஒரு காலகட்ட எவல்யூஷன்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிருக்கு. ஸோ தேர் இஸ் அ ஷேர்டு எவல்யூஷனரி ஹிஸ்டரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். சரி, எவல்யூஷன் எப்படி இருக்கும்? ஒரு அனிமல் இருக்கும், ஒரு ஆர்கானிசம், அதுக்கப்புறம் டைவர்சிஃபை ஆகி அடுத்தது போவோம், அதுக்கப்புறம் டைவர்சிஃபை ஆகி அடுத்தது போவோம். ஸோ அதுக்காக இது பயோடைவர்சிட்டியோட எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியும். அதை விட பெட்டர் என்னன்னா எவல்யூஷன்ல இது எல்லாமே கனெக்டடா இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு எவல்யூஷன் 1 2 3 4 5 6ன்னு பல லெவல்ஸ் எவால்வ் ஆகி மனுஷன் ஒரு பக்கம் ஒரு லெவல்ல எவால்வ் ஆயிருக்கான், இன்னொரு லெவல்ல வந்து பிரைமேட்ஸ் குரங்கு எவால்வ் ஆயிருக்கு, குரங்குக்குள்ளே பல பிரைமேட்ஸ் மாறி இருக்கு, அதுக்குள்ள வந்து நம்ம அப்ரைட்டா வெர்டிபிரேட்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருந்து வெர்டிபிரேட்ஸ் மாறி வந்திருக்கு, வெர்டிபிரேட்ஸ்ல இருந்து பிரைமேட்ஸ் மாறி வந்திருக்கு, பிரைமேட்ஸ்ல இருந்து அடுத்த இது வந்திருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்று மாறி எவால்வ் ஆகி வந்திருக்கு. அது ஹரிசான்டலாவும் வெர்டிகலாவும் பல படிநிலைகள் கொண்டது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு படியில இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க, அந்த படியில இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ் நம்மளுக்கு காட்டக்கூடிய ஷேர்ட் எவல்யூஷனரி. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், கஷ்டமான கொஸ்டின். எக்ஸாம் ஹாலுக்குள்ள இந்த கொஸ்டின் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ பட் அப்படி தப்பாக தான், நம்ம எந்த கொஸ்டினும் தப்பாக முடியாதுன்னு சொல்ல முடியாது. we have to minimize the error and we have to increase the accuracy. அவ்வளவுதான். பர்ஃபெக்ஷன் நமக்கு இங்க நடக்காது. நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்காக ஃபியூ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஐ ஹவ் கிவன் யூ சம் இன்புட்ஸு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஐ வில் டூ அனதர் வீடியோ ஷார்ட்லி. மீதி கொஸ்டின்ஸையும் ஐ வில் ட்ரை டு கவர். நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபரன்ஸ் கவர் பண்ணுறேன். ஐ திங்க் திஸ் வில் பி சஃபிஷியன்ட் இனஃப் ஃபார் யூ டு கெட் அ ஃபேர் ஐடியா அபவுட் இன்ஃபரன்ஸ். ஐ வில் ட்ரை டு மேக் அனதர் வீடியோ இன் இன்ஃபரன்ஸ். அனதர் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் ஐடியா அபவுட் இன்ஃபரன்ஸ் வந்து
வந்துடும். தென் யூ கேன் பி கான்ஃபிடென்ட். நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை திரும்ப திரும்ப பார்க்கறது, அதுக்குள்ளேருந்து டீகோட் பண்ணி அல்காரிதத்தை ஃபார்ம் பண்ணி யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் அல்காரிதம் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கான ஒரு இண்டிகேஷன், அதுக்கான ஒரு பாத்வே தான் வந்து ஐ ஹவ் கிவன் ஃபார் யூ. ஓகே, ஐ திங்க் ஹோப் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.